Hi children, welcome to Math Rhythm. This is chapter 12 Factorization of Class 8 CBSE. இந்த வீடியோல நம்ம exercise 12.2ல செகண்ட் கொஸ்டின்ல 5th இருந்து 8th சப்டிவிஷன் வரைக்கும் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல இந்த செகண்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் 4 சப்டிவிஷன் சால்வ் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ வந்து 5th ஒன் என்னன்னு பார்க்கலாம். இதுல 5th சம் வந்து L plus M the whole square minus L minus M the whole square னு கொடுத்திருக்காங்களா? இப்ப 2 டேர்ம்ஸ் இருந்தா நம்ம என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம்? A square minus B square is equal to A plus B into A minus B என்ற ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோமா? இப்போ நமக்கு கொடுத்திருக்க சம்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? L plus M the whole square இருக்கா? சோ ஐடென்டிட்டில A ஸ்கொயர் இருக்க பிளேஸ்ல நமக்கு given சம்ல L plus M the whole square இருக்கா? அப்போ what is A? A is equal to L plus M. A இருக்க பிளேஸ்ல நமக்கு L plus M இருக்கு. கரெக்ட்டா? நெக்ஸ்ட் ஐடென்டிட்டில B ஸ்கொயர் இருக்க பிளேஸ்ல நமக்கு given சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? L minus M the whole square னு கொடுத்திருக்காங்களா? சோ அப்ப ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தா we will get B is equal to L minus M. சோ ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் ஃபார்ம்ல இருந்தா அதோட ஃபேக்டர்ஸ் வந்து A plus B into A minus B ஃபார்ம்ல இருக்கும் இல்லையா? இப்போ நமக்கு given சம் என்ன? L plus M the whole square minus L minus M the whole square இல்லையா? சோ இது வந்து நமக்கு A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கா? அதாவது இந்த L plus M நம்ம A ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா? சோ A ஸ்கொயர் மைனஸ் இந்த L minus M நம்ம B ன்னு எடுத்துருக்கோம். சோ இந்த டேர்ம் வந்து B ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. சோ A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் ஃபார்ம்ல ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இருந்தா அதோட ஃபேக்டர்ஸ் வந்து A plus B into A minus B ஃபார்ம்ல இருக்கும் இல்லையா? அப்போ இந்த சம்மோட ஃபேக்டர்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? This is equal to ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து A plus B ஃபார்ம்ல இருக்கணுமா? அப்போ A இருக்க பிளேஸ்ல நம்ம L plus M எழுதணும் பிளஸ் B இருக்க பிளேஸ்ல நம்ம L minus M எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேக்டர் A மைனஸ் B ஃபார்ம்ல இருக்கணுமா? அப்போ A இருக்க பிளேஸ்ல நம்ம L plus M எழுதணும் மைனஸ் B இருக்க பிளேஸ்ல L minus M எழுதணும். ஸோ L plus M plus L minus M னு வருமா இந்த டேர்ம்? நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த L plus M எழுதிக்கலாம். இங்க மைனஸ் ஆஃப் L minus M இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ் ஆஃப் L minus M னா this is equal to minus L plus M இல்லையா? மைனஸ் இன்டூ பிளஸ் L மைனஸ் L மைனஸ் இன்டூ மைனஸ் M பிளஸ் M. ஸோ மைனஸ் ஆஃப் L minus M நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா மைனஸ் L plus M னு எழுதிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பிளஸ் M மைனஸ் M கேன்சல் பண்ணிடலாம். செகண்ட் டேர்ம்ல பிளஸ் L மைனஸ் L கேன்சல் பண்ணிடலாம். this is equal to இங்க L plus L இருக்கா? ஸோ 2L இன்டூ இந்த டேர்ம்ல வந்து M plus M இருக்கு. அப்போ 2M. ஸோ 2L into 2M னா நமக்கு 4LM ஆன்சரா வருமா? 2 into 2 4 then L into M. ஓகேவா? ஸோ this is equal to 4LM. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை ஃபேக்டரைஸ் பண்ணா we are getting 4LM. ஓகே, புரியுதா இந்த சம் எப்படி போடணும்ட்டு? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 9x ஸ்கொயர் y ஸ்கொயர் மைனஸ் 16 கொடுத்துருக்காங்களா? ஸோ 9x ஸ்கொயர் y ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 9x ஸ்கொயர் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 வந்து நம்ம 3 into 3 எழுதிக்கலாமா? 3 into 3 into x ஸ்கொயர் into y ஸ்கொயர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 into 3னா நம்ம 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? 3 ஸ்கொயர் into x ஸ்கொயர் into y ஸ்கொயர். ஸோ மல்டிப்ளிகேஷனில் நமக்கு பேஸ் டிஃபர் ஆகி எக்ஸ்பொனண்ட் வந்து சேமாக இருந்ததுன்னா நம்ம பேஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி அந்த எக்ஸ்பொனண்ட்டை எழுதிக்கலாம். அப்போது இந்த எல்லா பேஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 into x into y 3xyன்னு எழுதிக்கலாமா? ஸோ 3xy the whole power 2. நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? 16 இருக்கா? ஸோ 16 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 4 into 4 4 4s are 16 இல்லையா? ஸோ 4 into 4னு எழுதிக்கலாம் which is equal to 4 square. ஸோ நமக்கு given sum என்ன? 9x ஸ்கொயர் y ஸ்கொயர் மைனஸ் 16. ஸோ 9x ஸ்கொயர் y ஸ்கொயரை நம்ம 3xy the whole ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஸோ this is equal to 3xy the whole ஸ்கொயர் மைனஸ் 16 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இது A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் ஃபார்முக்கு வந்துருச்சா? ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் ஃபார்ம்ல இருந்தால் அதோட ஃபேக்டர்ஸ் என்ன ஃபார்ம்ல இருக்கும்? A plus B into A minus B ஃபார்ம்ல இருக்கும் இல்லையா? A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A plus B into A minus B. கரெக்டா? ஸோ ஐடென்டிட்டியில் A இருக்க பிளேஸில் நமக்கு given சம்மில் 3xy இருக்குது. அதே மாதிரி ஐடென்டிட்டியில் B இருக்க பிளேஸில் நமக்கு எக்ஸ்பிரஷனில் 4 இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதோட ஃபேக்டர்ஸை A plus B into A minus B ஃபார்மில் எழுதிடலாமா?
a ப்ளஸ் பி ஃபார்மில் எழுதணும்னா a இருக்க பிளேஸில் 3xy ப்ளஸ் b இருக்க பிளேஸில் 4 இல்லையா, இன்டூ செகண்ட் ஃபேக்டர் வந்து a மைனஸ் பி ஃபார்மில் எழுதணும். அப்போ a இருக்க பிளேஸில் 3xy மைனஸ் b இருக்க பிளேஸில் 4. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் திஸ் எக்ஸ்பிரஷன். புரியுதா இந்த சம் எப்படி போடணுன்ட்டு? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஜெட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராக்கெட்குள்ளே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா? இதுக்கு என்ன ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? நம்ம a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு ஒரு ஐடென்டிட்டி பார்த்தோம் இல்லையா? இந்த ஃபார்மில் தான் நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது. கரெக்டாக a இருக்க பிளேஸில் x இருக்குது, b இருக்க பிளேஸில் y இருக்குது. a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னா அதை வந்து நம்ம a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ நமக்கு என்ன சம் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஜெட் ஸ்கொயர், இதுதான் கிவன் எக்ஸ்பிரஷன் இல்லையா? இதில் நம்ம இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை எப்படி எழுதலாம்? x minus y the whole square எழுதிக்கலாமா? then minus z square. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் a square minus b square ஃபார்முக்கு வந்துருச்சா? a இருக்க பிளேஸில் x minus y இருக்கு, b இருக்க பிளேஸில் z இருக்கு இல்லையா? ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் a square minus b square ஃபார்மில் இருந்தால் அதோட ஃபேக்டர்ஸ் வந்து a plus b into a minus b ஃபார்மில் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனோட ஃபேக்டர்ஸை நம்ம a plus b into a minus b ஃபார்மில் எழுதணும் இல்லையா? ஃபஸ்ட்டு ஃபேக்டரை a ப்ளஸ் பி ஃபார்மில் எழுதணுமா? அப்போ a இருக்க பிளேஸில் x மைனஸ் ஒய் எழுதணும், ப்ளஸ் b இருக்க பிளேஸில் z எழுதணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் டேர்ம் வந்து a மைனஸ் பி ஃபார்மில் எழுதணும். அப்போ a இருக்க பிளேஸில் x மைனஸ் ஒய் எழுதிக்கணும், மைனஸ் b இருக்க பிளேஸில் z எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம ப்ராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு எழுதிக்கலாம். அப்போது ஒரு ஃபேக்டர் வந்து நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட்னு வரும், இன்னொரு ஃபேக்டர் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இசட்னு வரும். ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன். புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? இப்போ 8th சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 25a ஸ்கொயர் மைனஸ் 4b ஸ்கொயர் ப்ளஸ் 28bc மைனஸ் 49c ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா? இந்த சம்மை நம்ம எப்படி பண்ணலாம்னா, இந்த மைனஸ் 4b ஸ்கொயர் ப்ளஸ் 28bc மைனஸ் 49c ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இந்த மூணு டேர்ம்ஸையும் எடுத்துக்கலாம். இதிலேருந்து நம்ம மைனஸ் சைனை ஃபஸ்ட்டு அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ மைனஸ் சைன் அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா இந்த மைனஸ் 4b ஸ்கொயருங்கிறது ப்ளஸ் 4b ஸ்கொயர் ஆயிரும் இல்லையா? ஸோ ப்ளஸ் 4b ஸ்கொயர், நெக்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் 28bcன்றது மைனஸ் 28bcன்னு வந்துடும் இல்லையா? இந்த மைனஸ் 49c ஸ்கொயர்ன்றது ப்ளஸ் 49c ஸ்கொயர்னு வந்துடும். இந்த மூணு டேர்ம்ஸில் இருந்தும் நம்ம மைனஸை காமனாக அவுட் சைடில் கொண்டு வரும்போது இந்த மூணு டேர்ம்ஸோட சைனுமே சேஞ்ச் ஆயிரும். ஓகே, இப்போ அகைன் நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை எப்படி எழுதலாம்னா, மைனஸ் ஆஃப் இந்த 4b ஸ்கொயரை நம்ம 2b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அதாவது நம்ம 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், தென் b ஸ்கொயர். அப்போ பேஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அப்போ 2b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். தென் இந்த லாஸ்ட் டேர்ம் 49c ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இதில் 49 நம்ம 7 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இன்டூ c ஸ்கொயர். அப்போ இது 7c த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஸோ 7c த ஹோல் ஸ்கொயர். இங்கே வந்து நம்ம a ஸ்கொயர் ஃபார்மில் எழுதியாச்சு, இங்கே b ஸ்கொயர் ஃபார்மில் எழுதியாச்சு. இந்த மிடில் உள்ள டேர்ம் வந்து மைனஸ் 2ab ஃபார்மில் வருதான்னு பார்த்துக்கலாம். மைனஸ் 2 இன்டூ 2b இன்டூ 7c, 2 2s are 4, 4 இன்டூ 7 28 இல்லையா? இன்டூ b இன்டூ c. அப்போ 28bc நமக்கு கிடைச்சிருச்சா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கா? ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் இருந்தால் அதோட ஃபேக்டர்ஸ் வந்து a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குமா? அப்போ அந்த கிவன் எக்ஸ்பிரஷனாக நம்ம a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எழுதிக்கலாமா? a இருக்க பிளேஸில் எக்ஸ்பிரஷனில் 2b இருக்குது, b இருக்க பிளேஸில் 7c இருக்குது இல்லையா? அப்போது நம்ம இதை 2b மைனஸ் 7c த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இல்லையா இந்த எக்ஸ்பிரஷனை? ஸோ இந்த மைனஸ் 4b ஸ்கொயர் ப்ளஸ் 28bc மைனஸ் 49c ஸ்கொயர் பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? மைனஸ் ஆஃப் 2b மைனஸ் 7c த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ கிவன் எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 25a ஸ்கொயர் மைனஸ் 2b மைனஸ் 7c த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ 25a ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 25a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 வந்து 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், தென் a ஸ்கொயர். அப்போ 5 ஸ்கொயர் a ஸ்கொயர்னா பேஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 5a த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம்.
ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 5a the whole square மைனஸ் 2b minus 7c the whole square. இப்போ இது a square minus b square ஃபார்முக்கு வந்துருச்சா? a இருக்க பிளேஸில் 5a இருக்கு, b இருக்க பிளேஸில் 2b minus 7c இருக்கு. ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருந்தால் அதோட ஃபேக்டர்ஸ் வந்து a ப்ளஸ் பி இன்டூ a மைனஸ் பி ஃபார்மில் இருக்குமா? ஸோ கிவன் எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து a ப்ளஸ் பி ஃபார்மில் எழுதணும். ஸோ a ப்ளஸ் பி ஃபார்மில் எழுதணும்னா a இருக்க பிளேஸில் 5a இருக்கணும், ப்ளஸ் b இருக்க பிளேஸில் 2b minus 7c இருக்கணும். தென் செகண்ட் ஃபேக்டர் a மைனஸ் b ஃபார்மில் எழுதணும். a இருக்க பிளேஸில் 5a எழுதணும், மைனஸ் b இருக்க பிளேஸில் 2b minus 7c எழுதணும். ஓகேவா? ஸோ 5a ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். அப்போது 2b minus 7c வரும். ஸோ 5a plus 2b minus 7cன்றது ஒரு ஃபேக்டர். செகண்ட் ஃபேக்டர் வந்து 5a. இந்த மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 2b வந்து நமக்கு மைனஸ் 2bன்னு வரும். தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் 7c வந்து நமக்கு ப்ளஸ் 7cன்னு வரும். ஸோ கிவன் எக்ஸ்பிரஷனை ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு 5a ப்ளஸ் 2b மைனஸ் 7cன்னு ஒரு ஃபேக்டரும் 5a மைனஸ் 2b ப்ளஸ் 7cன்னு ஒரு ஃபேக்டரும் கிடைக்கும். ஓகே, புரியுதா இந்த சம்ஸ் எப்படி போடணுன்ட்டு? ஸோ நமக்கு ஒரு சம் கொடுத்து அதை ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் எந்த ஐடென்டிட்டி அப்ளை பண்ண முடியுன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.